இலங்கையிலே வாழுகின்ற உலகெங்கும் வாழுகின்ற அன்பார்ந்த உறவுகளுக்கு வணக்கம். நான் புகவந்தலாப ராகுல தேரர். இலங்கையிலே தமிழ் மொழியிலும் சிங்கள மொழியிலும் மதம் கடந்த மனிதநேயத்தை போதிக்கக்கூடிய, சமாதானத்தை விரும்பக்கூடிய ஒரு தேரராக இன்று உங்களோடு பேசிக் கொண்டிருக்கின்றேன். முடிந்தவரை இந்த காணொலியை பகிர்ந்து கொடுங்கள், உரியவர்களுக்கு போய் சேரட்டும். இதே காணொலியை நான் சிங்கள மொழியிலும் நிச்சயமாக நான் முகநூலூடாக இடுவேன். அதையும் உரியவர்களுக்கு கொண்டு போய் நீங்கள் சேர்க்க வேண்டும். யோசித்து விட்டுதான் இந்த காணொலியை விடுகின்றேன். கடுமையாக யோசித்து விட்டு, சரிப்பிழை பார்த்து விட்டு, இதற்கு பதில் சொல்ல வேண்டுமா, பதில் கூற வேண்டுமா என்று யோசித்து விட்டுதான் நான் இதை கூறுகின்றேன். இன்று 2026 5ஆம் மாதம், இன்று 20ஆம் திகதி. அன்பார்ந்த உறவுகளே, இந்த காணொளி யாருக்காக என்றால், அர்ஜுனா என்கிற அர்ஜுனன் ராமநாதன் இலங்கை பாராளுமன்றத்துக்கு மக்களுக்காக பேசுவதற்கு, மக்களுடைய ஓட்டுகளை போட்டு மக்கள் பாராளுமன்றத்துக்கு அனுப்பினார்கள் அர்ஜுனா ராமநாதன். அவருடைய செயல்களை கடுநாளாக நாங்களும் பார்த்து வருகின்றோம். அவரை பற்றி சில கருத்துக்களை நாங்களும் முன்வைக்க விரும்புகின்றோம். அர்ஜுனா ராமநாதன் ஐயா அவர்களே, நீங்கள் ஒரு வைத்தியர். உங்களை 9 மாதம் கருவிலே சுமந்து படாத கஷ்டங்களை பட்டு இந்த நாட்டிலே மாபெரும் ஒரு யுத்தம் நடந்து, அந்த யுத்தத்தின் ஊடாக உங்களையெல்லாம் பாதுகாத்து கஷ்டப்பட்டு படிக்க வைத்து உங்களை இந்த நாட்டிலே ஒரு வைத்தியராக்கி பார்க்க வேண்டும் என்று உங்களுடைய தாய் தகப்பன் யோசித்திருப்பார்கள். உங்களை வைத்தியராக்கினார்கள். இப்பொழுது நாங்கள் பார்க்கும் போது எங்களுக்கு புரிகின்றது, நீங்கள் புத்தகத்தின் அனுபவத்தை மட்டும்தான் பெற்றிருக்கின்றீர்கள். அதை தாண்டி சமூகத்தின் அனுபவம், ஆன்மீகத்தின் அனுபவம், சமயத்தின் அனுபவம், அதை தாண்டிய அரசியலின் அனுபவம் உங்களுக்கு இல்லை என்று நான் நினைக்கின்றேன். ராமநாதன் அர்ஜுனா அவர்களே, ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரம் உட்கார்ந்து நல்லா தியானம் செய்து உங்க மனதோடு நீங்கள் பேசுங்கள். நீங்கள் செய்வது சரியா பிழையா? நீங்கள் பேசுவது சரியா பிழையா? உங்களுடைய நடவடிக்கை சரியா பிழையா? என்னுடைய இந்த இலங்கை தாயகத்திலே என் நாட்டு மக்களின் மனதை அமைதிப்படுத்தும் அளவுக்கு நான் நடந்து கொள்ளுகின்றேன் என்று யோசியுங்கள்.